1980 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இஸ்ரேல்லேருந்து கொண்டு வராங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணிய வேர்கள் தான் இருக்கும். அந்த வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி இப்படி சடனாக ஊற்றும் போதோ எடுத்துக்காது. அது நம்ம கொடுக்குற நீரை ஈரப்பதம் ஆகணும். அந்த மண் அந்த ஈரப்பதத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அதனால் சொட்டு நீர் போட்டு சொட்டு நீர் விவசாயத்தில் ஒரு 50% நீரை கம்மி பண்ணாங்க. இப்போ நாளடைவில் அந்த சொட்டு நீர்லேருந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கு. ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக மேன் பவர் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 50,000 லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஆனால் ஆட்டோமேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்குதா இல்லையா, அந்த இடத்துல தேவையான தண்ணி தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த நீரை கரெக்டான டைமில் கரெக்டான டியூரேஷனில் கரெக்டான விதத்தில் கொடுக்குது. இதுதான் ஆட்டோமேஷன் பயனுங்க. அதிக தண்ணி கொடுத்தா அதிக மகசூல் வரும்னு நினைக்கிறீங்க, அது தப்புங்க. அந்த இடத்துல இருக்கிற வேர்கள் எப்பவுமே உங்களுக்கு மாய்ச்சர் கண்டென்ட்டோடு இருந்தது அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு வரும். அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்குற ஃபார்மிங் ஆர்கானிக் ஆகட்டும், கெமிக்கல் ஃபார்ம் ஆகட்டும், அந்த கரெக்டான விதத்தில் உரத்தையும் தண்ணி கொடுத்தீங்கன்னா மகசூல் அதிகமாகும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடைநீர்லேருந்து ட்ரிப்பு போகும்போதே 50% தண்ணி சேவ் பண்ணாங்க, 30% ஈல்டு அதிகமாச்சு ரெக்கார்டு இருக்குங்க. நீங்கள் அதிலிருந்து நவீனப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த 50%லேருந்து மறுபடியும் ஒரு 30% தண்ணி குறைச்சி ஈல்ட ஒரு 40% இன்க்ரீஸ் பண்ண முடியும்.